அமலா பாலுக்கும் டைரக்டர் விஜய்க்கும் வர்ற 12ஆம் தேதி டும் 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 கல்யாணம் நடக்க போகுது. இவங்க கடைசியா இவங்க மிலி அப்படிங்கிற படத்துல, அதாவது மலையாள படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்துல நடிகை கஸ்தூரி ஒரு குணச்சித்திர வேடத்துல படம் முழுக்க வராங்க. அமலா பாலுக்கு அம்மா கேரக்டர்ல வராங்க. பல வருடங்கள் கழிச்சு ஒரு முழு நீள படத்துல கஸ்தூரி வர்றது இதுதான் முதல் தடவை இவங்களுடைய ரீ என்ட்ரில. அப்படி 10 வருஷம் இவங்க கேப் விட்டு நடிச்சதுனால நடிப்பையே இவங்க மறந்து போயிட்டாங்களாம். ஒரே ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு கூட 30 டேக் ஆகுதாம். 2, 3 நாட்கள் ஆகுதாம். டைரக்டருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கூட, அத அவங்களால குடுக்க முடியாம, ஃபுல்ஃபில் பண்ண முடியாம ரொம்பவே திணறிட்டும், ரொம்பவே தடுமாறிட்டும் இருந்தாங்களாம். அதனால இயக்குனருக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. இத கஸ்தூரியும் ஒத்துட்டு இருந்திருக்காங்க. நடிப்ப விட்டு 10 வருஷங்கள் ஆனதுனால, சரிவர நடிக்க முடியாததுனால இவங்க நீக்கப்பட்டுட்டாங்க. இந்த படத்துல வேற ஒருத்தவங்க கஸ்தூரியுடைய கேரக்டருக்கு கமிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமா கஸ்தூரி கிட்ட கேட்கும்போது, டைரக்டர் சொல்றது உண்மதான். 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால, எனக்கு நடிப்பு சரிவர வரல. உணர்ச்சிகளையும் தெளிவா வெளிய குடுக்க முடியல. வார்த்தை உச்சரிப்புகளும் சரியா வரல. ஆனா என்னுடைய ரீ என்ட்ரி எனக்கு ஒரு திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு நான் நெனச்சேன். கடைசில இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மனசு வருத்தமா இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.